நான் இப்போ நிற்கிறேன் வந்து பாருங்க, 3 பரப்பு வந்து பூக்கோவா எல்லாம் வந்து கோலிஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இன்னொரு அரை மணி நேரம் காணும் வேணே, அப்படித்தான் தேவை இல்லை. இது வந்து எந்த கால பகுதியில் வந்து நீங்கள் நடுறது? ஐயா வந்து பண்டடி வந்து நடுறார் பாருங்க. அதை போகிற பாதை 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா செம்மையாக இருக்குது. நல்ல காற்று, உண்மையாக அவ்வளவு நல்லா இருக்குது. இதில் வந்து இது மிளகாய் பாருங்க, மிளகாய் மேடையும் வந்து போட்டிருக்கு. ஒரு மரத்தில் ஒரு கதை முழுக்கு ஒரு கதை ஒரு அப்படிங்கன்னா இந்த மரம் சரி சரியா அவ்வளோதான் அவ்வளோதான் இருந்து கிட்டத்தட்ட 4 நாளைக்கு கொடுத்து கொண்டு வர வேணும். படுகண்டு எப்படி நடுறாண்டு பாப்பா இங்கே வருங்க. அதை படுகண்டு கண்டு வந்து இல்லை, கண்டடியை சுற்றி அப்படியே வந்து போடுறது. 2000 கண்டு இந்த இடத்துல வந்து ஐயா வந்து நட்டுருக்கார் பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சங்குவேலி பகுதிகளை வந்து நிற்கிறேன். சங்குவேலி என்று சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், அதிகமாக இந்த விவசாயங்கள் தோட்டங்கள் வந்து செய்கிற இடம். அதிகமாக நான் இப்போ 4-5 மாதத்துக்கு முதல்னு சொல்லி நினைக்கிறேன். இது இங்கே தம்புள்ள பூசணிக்காய், இந்த கறிமிளகாய், இந்த மாதிரியாக நிறைய தோட்ட வீடியோக்கள் வந்து நான் போட்டிருப்பேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மறுபடியும் சங்குவேலி பகுதிக்கு நிற்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நிற்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்கோவா. அதாவது பூக்கோவான்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், இந்த காலிஃப்ளவர் எல்லாருமே அதிகமாக பொரித்து சாப்பிடுவாங்க, கறி வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக எங்களுடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த பூக்கோவா காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வந்து பயிரிட்டுருக்காங்க, அதை எப்படி வந்து வளர்க்குறது, எத்தனை நாட்களுக்கு ஒருக்கா இந்த மருந்து அடிக்கிறது, இந்த யூரியா போடுறது, அது மட்டும் இல்லாமல் நீர் பாய்ச்சுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இந்த காணொலி வாயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் நான் நிற்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரி வச்சுக்காங்க. இந்த பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பூக்கோவா காலிஃப்ளவர் வந்து வச்சுக்காங்க. இப்போ 2 ஐயாக்கள் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து அந்த பூக்கோவாவில் வந்து பட்டை பூக்கோவாவில் வந்து படுகண்டு நட்டான், மற்றதை வந்து பார்த்தீங்கன்னா மருந்து போட்டு கொண்டிங்கன்னா. இப்போ அதைத்தான் வந்து இந்த காணி வயலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, இந்த போகிற பாதை 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பைத்தை வச்சுக்கணும். இங்கே பாருங்க, பைத்தை வந்து இந்த 2 பக்கங்கள்லேயும் வந்து பைத்தை வந்து வச்சுருக்குது. இப்போ நாங்கள் வந்து போய் பார்ப்போம். இந்த பகுதியை வந்து பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், இந்த குழாய் மூலமாக இந்த சொட்டு நீர்ப்பாசன முறைதான் வந்து செஞ்சுருக்குறாங்க. இங்கால இந்த பக்கங்கள் வந்து இந்த பயிர் வைக்கல, அந்த பக்கம் இல்லை பாருங்கள், அதில் தெரியுது பாருங்க 2 பேர் நிற்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூக்கோவா பயிற்சியை வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ தான் நட்டுருக்காங்க. இல்லை பார்த்தா மண்டாலே தெரியும். இது பாருங்க, சின்ன சின்ன கண்டுகள்லாம் வந்து இப்போ தான் நட்டு வளர்ந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு போவோம், ஐயா கிட்ட வந்து கதைப்போம், என்ன மாதிரி இந்த பூக்கோவா வந்து செய்கிறது, இது சம்மந்தமாக வந்து நாங்கள் இன்றைக்கி கையாவோட வந்து கதைக்க போகிறோம். அவட நான் ஏற்கனவே வந்து வீடியோ பதிவு கொண்டு பார்த்துப்பீங்க, அந்த பைத்தை வந்து எப்படி செய்கிறது என்ன மாதிரின்னு சொல்லியும் நான் காய்ச்சிக்கேன். கறிமிளகா செய்கிறத பற்றியும் வந்து காய்ச்சிருக்கேன். இன்றைக்கி திருப்பி வந்திருக்கிறேன் அதே இடத்துக்கு. நல்ல தென்னை மரங்கள், நல்ல காற்று, சில இப்படியே பாருங்கள். செம்மையாக இருக்குது, நல்ல காற்று, உண்மையாக அவ்வளவு நல்லா இருக்குது. நல்ல ஒரு இனிமையாக லைட்டாக வந்து மழை பெய்கிற மாதிரி ஒரு இருட்டு பாருங்கள். வானமெல்லாம் வந்து இருட்டி போய் தான் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கிணறு அப்படியே, இந்த வாய்க்கால், இந்த மரங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கால வந்து பாருங்கள், இங்கால என்ன முடிச்சு மிளகாய் வச்சுக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கால பக்கங்களில் வந்து அப்படியே நெட்டுக்கு மிளகாய் வச்சுக்காங்க. அங்கால கீரை நிற்குது, கீரை வச்சுக்காங்க. அங்கே எல்லாம் பாருங்கள், அப்படியே வயல் சுற்றி வர அப்படியே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. வாழை, தென்னை மரம், டாடா. இங்கே பாருங்க, இந்த நெல்லெல்லாம் வந்து இன்னொரு கொஞ்ச நாளில் இன்றைக்கு நாளைக்கெல்லாம் வெட்டுவாங்க. அந்த மழை பெய்கிறபடியாக யாருமே வந்து வெட்டையில், நல்ல வெயில் அறிக்கைக்காக வந்து எல்லாம் வெட்டுவாங்க. இப்போ நாங்கள் இங்கே பக்கம் போவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த கோவா மேடை இருக்குது பாருங்க, மேடை போட்டிருக்காங்க. இதில் வந்து இது மிளகாய் பாருங்க, மிளகாய் மேடையும் வந்து போட்டிருக்காங்க. இந்த இதில் மிளகாய் மேடை இருக்குது, அங்கே வந்து அந்த கோவா மேடை இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. இப்படித்தான் எல்லாத்துக்கும் வந்து செய்வாங்க. மேடை போட்டு அவங்களே வந்து மேடை போட்டு அதுலேருந்து எடுத்து தான் இங்கே வந்து நடுவாங்க. இங்கே ஐயா நிற்கிறார். இதில் வந்து அந்த படுகண்டுகள் வந்து நடுறதுக்காக இதில் பாருங்கள் எல்லாம் ஆஞ்சி வச்சிருந்து. இங்கே பாருங்க, பூக்கோவா வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே லைனுக்கு இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்காக வந்து ஐயா நட்டுருக்கார். என்ன நடக்குது ஐயா? வணக்கம். 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 நிறைய நாளுக்கு அப்புறமா சந்திக்கிறோம். என்ன இப்போ இதில் வந்து நட்டுருக்குறீங்க? பூக்கோவா. பூக்கோவா அதாவது காலிஃப்ளவர்.
இப்போ நாங்கள் காலிஃப்ளவர்னு சொல்கிறது அதாவது அந்த பூக்கோவா என்ன ஓகே. இது வந்து எந்த கால பகுதியில் வந்து நீங்கள் நடுறது? இது அநேகமாக மார்கழியில் நட வேணும். ஓகே. இந்த ஒரு மழையின் காரணமாக தை தான் நட்டுருக்கு. தைக்கு தான் நட்டுருக்குது. மேடையால் அழிஞ்சு திருப்பி போட்டு முறையின்படி இப்போ மார்கழி தான் நடுறது. அதான் இந்த சீசன் அப்படியா? இப்போ கிட்டத்தட்ட 30 நாள் வந்திருக்கணும். இப்போ ஒரு 20 நாள் தானே. ரைட். அப்போ இது வந்து நீங்கள் எப்போ நட்டுறீங்க? இது இப்போ 20 நாள் ஆகிடுது. 20 நாள் ஆச்சு. இப்போ முக்கியமாக இப்போ எத்தனை மாத பயிர் இது? இது 60 நாள் பயிர். 60 நாள் தான். 60 நாளில் கண்டு நட்டு 60 நாளில் நீங்கள் அறுவடை செய்யலாம். மேடை 21 நாள். 21 நாள். அப்போ இந்த பயிர் வந்து இப்போ நீங்கள் வச்சு எத்தனை நாளில் முதலாவது அறுவடை வந்து செய்யறது? 60 நாளா? 55 நாள் துவங்கலாம். முதல்ல அறுவடை 55 நாளில் துவங்கலாம். ஒரு கோவா ஒரு கத்தான். ஒரு மரத்தில் ஒரு கத்தான் முடியுது. ஒரு கத்தான். அப்போ ஒரு அப்படிங்கன்னா இந்த மரம் சரியா? அவ்வளோதான். என்ன சொல்றீங்க? அரை கிலோ 3/4 கிலோ விளையும். ஒரு மரத்தில் ஒன்று தான். இப்போ மிளகா கண்டு மாதிரி பண்டி கண்டு மாதிரி கத்தை கண்டு மாதிரி இல்லை. ரைட். கல்கோவாவும் இதே மாதிரி தான். ஆனால் கல்கோவா 75 நாள் அது நிற கூட வரும். இது ஒரு அரை கிலோ 3/4 கிலோ தான் வரும். ஆனால் விலை கூட. இது எவ்வளோ இப்போ விலை போகுது? இப்போ சந்தையில் நினைக்க 350-400 விற்பாங்க ஒரு கிலோ. ரைட். தம்பளாயிலேருந்து தான் பாருது. ஓகே. இப்போ இதில் வந்து நீங்கள் நட்டு இப்போ எத்தனை நாளுக்கு ஒருக்கா இந்த மருந்து போடுறது, தண்ணி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்? மருந்து கிட்டத்தட்ட 4 நாளைக்கு ஒருக்கா கொடுத்து கொண்டு வரணும். இந்த ஒரு 40 நாள் வரைக்கும் குறைக்கலாம். மருந்து குறைக்கலாம். உள்ளுக்கு போகாமல் பாதுகாக்க வேணும். இதில் நீங்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகள் என்ன? பிரச்சனை இந்த புழு மருந்து படுகை வரும். அதெல்லாம் பார்த்து நட்டா சரி. இப்போ நீங்கள் படுகன்னு நடுறீங்களே? இது படுகன்னு நடுறேன். ரைட். சரி. இப்போ நட்டு இப்போ 20 நாள் என்ன? 20 நாள். ஆமாம். இப்போ இந்த இது என்ன போடுறீங்க? இப்போ மருந்து யூரியாவா? இது யூரியா. என்னத்துக்காண்டி போடுறது? வளர்ச்சிக்கு. வளர்ச்சி. நெறி கிண்டினது. நெட்டே கிண்டி நீங்கள் அது கண்ணடி கிண்டுறாங்க. ரைட். கிண்டின்ற மருந்து போட நீ எப்போ இது வந்து தண்ணி கட்டுறது? இது அனிமம் இந்த மழை இதில் சொறையிடும். இல்லாட்டி நாளைக்கு மோட்டர் போட வேண்டிய. இது நீங்கள் அந்த சொட்டு நீர் பசங்க தானே? இதுக்கு வந்து தண்ணி வர முடியும். தண்ணி வர மாட்டோம். இது சோமான வேலை என்ன? இதெல்லாம் நீங்கள் அப்படியே வச்சுக்கிறீங்க நிறைய காலமா என்ன? இது ரைட். இதெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறோம் பெரிய விஷயம். அதுதானே சுற்றி கட்டி எடுத்து வச்சு. ஆனால் பிறகு நீங்கள் வந்து வேறு பயிர்களுக்கு வந்து தெண்டைக்கலாம் அந்த முறை வந்து மாறும் தானே? என்ன இதே தான் தொடர்ந்து செய்து அப்படியே? ரைட்டு. அது இது ஏற்கனவே எத்தனை வருஷம் மச்சேரியல் இது? இது கிட்டத்தட்ட நான் முந்தி ரச்சி நட்டது. இப்போ இது ஒரு 5 வருஷமாக இந்த சிஸ்டத்தில் வந்துருக்கேன். ரைட். உங்களுக்கு அது சக்ஸஸாக வந்திருக்கா? சக்ஸஸ். ஆனால் பொலி குறைவாக வரும். ஆனால் ஆள் தேவை இல்லை. ரைட். ஆள் தேவை இல்லை. நீங்களே வந்து படுகண்ணெல்லாம் வந்து மோட்டரை போட்டு சரி இறக்கிறதுக்கு ஆள் தேவையில் தான். ரைட். இப்போ ஒருக்கா நீங்கள் அறுவடை செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் எத்தனை கிலோ நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? இதில் கிட்டத்தட்ட 3 வரப்பு வரும். இப்போ எத்தனை கண்டு நட்டுருக்குறீங்க? 2000 கண்டு நட்டுருக்கு. 2000 கண்டு. இப்போ உழவும் வந்து 2000 கண்டு. ரைட். ஒரே தான் அறுவடை செஞ்சால் எத்தனை கிலோ வரும்? ஒரு 1000 கிலோங்களுக்கு தருனா காணும். 1000 கிலோ வந்தாலே காணும் என்ன? சில நாளுகள் அது எலியல் அரிக்கும். எலி வருமா இதுக்குள்ள? டேஸ்ட் தானே. அது சரி. இப்போ நாங்கள் சும்மா பொறிச்சி சாப்பிட்றது, கழுவி சாப்பிடவே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என்ன? ரைட். சரி, நீங்கள் வேலையை பாருங்க. அப்படி அது இல்லை அந்த சூரிய ஒளியில் நட்ட மிளகாண்டு. அதோ ரைட். அதுக்கு நீங்கள் அந்த சொட்டு நீர் பசங்க தான் வச்சுக்கிறீங்கண்ணே? ரைட். இஞ்சி பாருங்க மக்களே. என்னண்டா சூரிய ஒளி இல்லையா? சோலார் அந்த இங்கே இருக்கு பேனல். சூரிய பேனலில். ரைட். பாருங்க, சூரிய பேனல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த நீர் பாய்ச்சுறதா. இது மிளகா கண்டண்ணா? மிளகா கண்டா. இங்கே பாருங்க, சொட்டு நீர் பாசனத்தில் மிளகா கண்டுகள் வந்து ஐயா நட்டுருக்கா. இங்கே பாருங்க, அப்படியே பச்சை பசைன்னு சொல்லி இவ்வளோ பார்க்கவே ஆசையாக இருக்குது இந்த மழை டைமில் வந்து பார்க்குங்க. இங்கே அப்படியே பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி இங்கே நீ ஐயா படுகண்டு நடுறாரு வந்து அதையும் பார்ப்போம். பாருங்க படுகண்டு எப்படி நடுறான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, அதில் படுகண்டு கண்டு வந்து இல்லை. இது எப்படி செய்தால் இதில் புல்லு வராமல். ரைட். நட்டு அப்படியே ஒரு கண்டு தான் நடுறேன். ஒரு கண்டு தான். ஒரு நேரத்தில் ஒரு கண்டு தான். ரைட். பக்கத்தில் அப்படியே வைக்கிறீங்களா? இப்போ மிளகா கண்டுகள் மாதிரி? இல்லை. ரைட். இந்த ட்ரிப்புக்கு நேராக இப்போ அது வளர்ந்து வரதுக்கும் அந்த இடம் கொண்டு போகணும் இல்லை? என்ன ஸ்பேஸ் விட தானே வேணும். என்ன இது கிட்டத்தட்ட இந்த லைனில் வரும் பிடி. அப்போ இந்த இலையல் வந்து ஜூஸ் பண்ணுறதுல தானே? இல்லை முறிச்சு வைக்கலாம். சில வேலையில் நல்ல காசு வரும், சில வேலை நட்ட மண்டா கையை விட்டுடும். நட்ட மண்டா அது மினக்கிறதுக்கு கட்டாது. ரைட். சரி, நீங்கள் நடக்கும் வா அப்படி நடுறீங்கண்டு வா. அதில் ஏன் பாப்போம்.
இங்கே பாருங்க என்னென்ன இந்த படுகண்டு வர்றதுக்கான காரணம் என்ன அது? படுகன்னு இந்த ட்ரிப் சில ஒழுகாமல் இருக்கலாம். தண்ணி போகாமல் இருக்கலாம். ஓ ரைட் ரைட்டா அந்த காரணங்களால். அந்த காரணம். ரைட் ரைட். மற்ற இந்த மேடையில் கருந்தடி என்றதை கொண்டு வரும். அதை பார்க்கான்ட்டு இருந்தாலும். ரைட் 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 ரைட். அப்படியும் இருக்கு என்ன? ஓ நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன? ஓ அந்த ஓண்டு ஃபைரை வந்து மினக்கட்டு செய்கிறாங்களுக்கு தான் அது விஷயங்கள் தெரியும். எடுத்த வீச்சு அதுதான் எடுத்த வச்சு கொண்டும் செய்யவே வேறுங்க ஓண்டா. ஏன்னா இதுக்காக நிறைய பட்டு கிடக்கு நாங்கள் பட்டு போச்சு. இந்த லைனுக்கு அப்படியே வேறு நீட்டுக்கு அங்கே வாங்க 1 2 3 இதுக்கே 4 5 நட்டுனீங்கண்ணே. 5 நட்டுனீங்க. இதே கிட்டத்தட்ட 70 நாள் செல்லும் இந்த கண்டு விட்டுறது. ரைட். அதான் பிரச்சனை என்ன 1 நட்டு இப்போ படுகண்டு வந்துச்சுன்னா எங்களுக்கு ரப்பு இல்லாதபடியே பரவாயில்லை. அதான் தண்ணி போட வேண்டியான். இப்போ இது என்ன இப்போ நீங்கள் இது அறுவடை செஞ்சாலும் அது வந்து திருப்பி அறுவடை செய்ய லேட் ஆகும். அந்த பிரச்சனை இருக்கு என்ன? பரவாயில்ல தானே. எடுக்கலாம். ரைட் ரைட். பாருங்க அப்படியே மண்ணை வந்து அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே மழை வீதோடையே இதை அப்படி செய்கிறோம். இல்லையாண்டா இது நேற்று கிண்ட விட்டுனா நான் இந்த கோவாயில் இடங்களில் வடிவாக கிண்டையில். எத்தனை மணிக்கு வந்தது? இப்போ நாங்கள் ஒரு 3 மணி போல் வந்து நாங்கள் அந்த ஐயா உரம் போடுறார். அவர் உரம் போடுறாங்களே அவரையும் போயிட்டுக்கலாம். இல்லைங்க வார். ஓகே இப்போ வந்து ஐயாவோட வந்து காய்ச்சம் என்ன மாதிரி வந்து பயிற்சியை வந்து எப்படி செய்கிறது, அந்த மருந்துகள் வந்து எப்படி அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஐயாட்ட வந்து கேட்டோம். கிட்டத்தட்ட 60 நாள் வந்து பயிராம் 2 மாதத்துலேயே வந்து அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் பிரதான ஒரு பைப் ஒன்று வருது, அங்கே ஒரு பிரதான பைப் ஒன்று அப்படியே வருது பாருங்க. அதுலேருந்து கிளை பைப்புகள் வந்து போகுது. இங்கே வாங்க சுற்றி யூரியாக்கள் வந்து போட்டு கொண்டிருக்கணும் பாருங்கள். அப்படியே இப்படி அடுக்காக வந்து பாருங்கள், ஒரு லைன் இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் அப்படியே அந்த நீட்டாக இருக்குது பார்க்கவே. இங்கெல்லாம் ஐயா வந்து யூரியா வந்து போடுறாரு பாருங்க. என்னென்னு போடுறது? ரவுண்ட் பண்ணி போடுறோம். இப்போ இதுக்கு கலக்கிறதா இல்லை தானே? ரைட். இப்போ இதுக்கு இந்த பூக்காவா கண்டே இருக்குது அந்த யூரியா. ரைட் ரைட். எல்லாத்துக்கும் இது எல்லாத்துக்கும். ரைட் ரைட். இது எல்லாத்துக்கும் போடலாம். ரைட் ரைட்டு. இங்கே பாருங்க இப்படியே கண்டடியை வந்து அப்படியே சுற்றி இப்படியே வந்து போடுற பாருங்க யூரியாவை சுற்றி. இது வந்து போடுற அந்த கண்டுகள் வந்து நல்லா வளரும். ஊக்குவிப்பு. இந்த இதுக்கு ஒரு படங்கள் நடுவோம் என்ன? இதுக்கு இல்லைன்னு சின்ன பிள்ளைகள் மாதிரி தான் குழந்தை பிள்ளைகள் மாதிரி போட்டுக்கொண்டு இருக்கணும் என்ன? வளர்த்து விட்டால் கதை சரி பிறகு. பாருங்க அப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் வந்து அப்படியே லைனுக்கு வந்து பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குல்ல பாருங்க. அப்படியே சுற்றி பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து கீழ் வியூ வந்து காட்டுறேன்னு அப்படி பாருங்க. கண்டுக்கு நடுவால் அப்படியே போகிறோம். ஐயா வந்து அப்படியே யூரியா வந்து போட்டு கொண்டு வரார் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்கு. இப்போ இன்னொரு அரை மணி நேரம் காணும் வேணே, அரை மணி தான் தேவை இல்லைண்ணே. டக்கடன்னு போட்டுருவீங்க அப்படியே சுற்றி போடுறான். எல்லாரும் போட மாட்டோம். கண்டில் படம் போடணும். ரைட் 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 ரைட். ஓகே. சரி நீங்கள் கூட வெளியே பாருங்க. ஓகே இது பாருங்க அப்படி போடுறான்னு சொல்லி கண்டடியை சுற்றி அப்படியே வந்து போடுறது. என்ன தோட்டத்தோடய நிற்கணும் என்ன? மழை பெஞ்சா தண்ணி எடுத்த இல்லையோ? இல்லை இதுக்கு தண்ணி விடுறதில்லை, ஒரு நாளும் போட்டு விடுங்க. ரைட்டு. அதான் வெயில் இருக்கா கொஞ்சம் நேரம் பைப்பை திறந்து விட்டாச்சு தானே அப்படியே மோட்டரை போட்டு விட இங்கே வரும் தானே. ரைட்டு நாங்கள் இதில் வைக்கணும் இப்படி. ரைட்டு ரைட்டு. இதில் இருந்து மேலே வச்சுட்டு மோட்டரை போட்டு விட சரி. போகும் போதில்ல. நீங்கள் எங்கே கொடுக்குற இதெல்லாம்? சந்தைக்கு தானே குடிச்சு டீ கொடுக்கலாம் வேணே. கீழ்ஸுக்கு கொடுக்குறோம். கீழ்ஸுக்கு கொடுக்குறீங்க என்ன? முதல் பீட்ரூட் இதெல்லாம் கொடுத்தீங்க என்ன? நானும் போடணும். ரைட் ரைட்.
ஒரு அடிக்க போகல. இப்போ இதில் கொஞ்சம் வெளியிலெல்லாம் வந்து ஓட்டையாக கிடக்காது எழுக்கு என்ன இது மருந்தடிக்கணும். ரைட் உங்கள் ஐயா வந்து கண்டடி வந்து நடுறார் பாருங்கள். அதை வந்து நான் அந்த கீழ் வியூவில் வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்து அதை செய்கிறான்னு சொல்லி பாருங்கள். இது அந்த ரிப் ஓட்டைக்கு நேரம். ரைட் அதுக்கு நேராக தான் அப்படி வைக்கணும் என்ன வச்சுட்டு அப்படி ஒரு அமத்து. இப்போ இதுக்கு நேரம் வச்சா அங்காளி ரைட் ஓகே. நாங்கள் அப்படியே வந்து கிளம்புவோம். அதாவது நான் இந்த புதுசாக ஏதாவது வந்து எடுக்கணும்னு சொல்லி நினச்சது. ஏன்டா இந்த காலிஃப்ளவர் பூக்கோவா வந்து இது வரைக்கும் நான் எடுக்கவே இல்லை. அதனால தான் வந்து இந்த வீடியோ பதிவை இன்றைக்கி போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இது வந்து இப்போ தான் நட்டு 20 நாள் வளர்ந்து கொண்டு இருக்குது. கண்டிப்பாக இன்னும் ஒரு 20 நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் இதனுடைய வளர்ந்தா பிறகு வளர்ந்து பூவெல்லாம் வந்து காலிஃப்ளவர் வந்தா பிறகு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அறுவடை செய்யக்களையும் எனக்கு ஒரு வீடியோ செய்யணும்னு ஆசை. ஐயா சொன்னால் ஒரு பிரச்சனை இல்லை தம்பி, இன்னும் ஒரு 20 நாள் கழிச்சு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன வடிவாக வீடியோலாம் எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னார். உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதாவது தோட்ட வீடியோ என்ன கத்திரியா வெண்டியா அப்படி வேறு என்ன வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் எடுத்து போடுவேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் பார்க்குற நீங்கள் லைக் பண்ணி பாருங்க. நிறைய தூரம் நடந்து களைச்சி நான் இந்த வீடியோ பதிவுகள் வந்து எடுத்து பண்ணிக்கிறோம். ஓகே, இன்னொரு காலை வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே, பாய்.